शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमाधुभिरावृधामयोगैः अहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्तामभरिमितमोतभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக யமன சம்ஹாரமன வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணினோம். அது மாதிரி நம்ம இன்றைக்கி சிந்தனை பண்ண போகிற விஷயம் எதுன்னு அப்படின்னு கேட்டாக்க, சுவாமி தன்னுடைய பக்தனுடைய உருவத்திலேயே வந்து அவனுடைய எதிரியை அழிச்ச ஒரு வைபவம் தான் இன்றைக்கி. ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம். தன் பக்தனுடைய வடிவத்திலேயே வந்தன்னு சொன்னாக்க இப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியாக பிரகாசிக்கக்கூடியவர் அந்த மகாசாஸ்தா. அப்படி நேபாள தேசத்தில் மேருநந்தனன்னு ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தானா, அரசாட்சி பண்ணிட்டு வந்தானா. நேபாளம்னு சொன்னாலே இன்றைக்குமே ஒரு அழகான ஒரு பிரதேசம் அது. அந்த இடத்துல சாட்சாத் மகாவிஷ்ணு வந்து பரிபூர்ணமாக பிரகாசிக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. பரமேஸ்வரன் பசுபதிநாதனாகவும் புதநீல நாராயணனா மகாவிஷ்ணுவும் பிரகாசிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அந்த தேசத்தை மேருநந்தனன்னு ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிட்டு வந்தானா. சாஸ்தாவின் பேரில் அபரிமிதமான ஒரு பக்தியாம் அந்த ராஜாக்கு. சதா சர்வதா சுவாமியே ஸ்மரிச்சுண்டு அவரை தவிர்த்து வேற கதி இல்லாத வாழ்ந்துட்டு வந்தானாம் அந்த ராஜனும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்பானா. யுவானாம் சுந்தரம் சௌமியம் புஷ்பகுஷ்சகரம் பிரபும் யோகவேஷ்டித திவ்யாங்கம் சுகபத்மாசனஸ்திதம் பூர்ணாம் ச புஷ்கலாம் தேவீம் கிருத்வா தக்ஷிண வாமயோ வாஷ்வயோர் பிராஜமானாம்தம் சாஸ்தாரம் நவமி பூதையே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டானா. யுவானாம், யுவன்னா அழகிய வடிவத்தோட கூடினவர், எவ்வளமே வடிவானவர், என்னைக்கும் 16 வயசோட கூடினவர் அப்படின்னு அர்த்தம். 16 தாண்டி அவருக்கு போகிறது கிடையாது. அவ்வளவு அழகான வடிவத்தோட கூடினவரும் சுந்தரம், அவரை விடவும் அழகான வஸ்து லோகத்தில் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அழகிய வடிவத்தை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவரும் சௌமியம் சாந்தமானவரும், அவர் கோபமே வராது, அவ்வளவு சாந்தமே வடிவா பிரகாசிக்க கூடியவரும் புஷ்பகுஷ்சகரம் பிரபும், புஷ்பபானத்தை கையில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவரும், தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும், யோகவேஷ்டித திவ்யாங்கம் யோகபட்டத்தை கட்டி கொண்டு இருக்கக்கூடியவரும். இந்த 2 காலையும் மடிச்சு வச்சுண்டு அதில் வந்து ஒரு பட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுடைய விக்கிரகம் எல்லாத்துலேயும் இது உண்டு, யோகபட்டம்னு வேற அதுக்கு. அந்த பட்டத்தை தரிச்சு கொண்டு இருக்கக்கூடியவரும் திவ்யாங்கம், சர்வாங்கமும் சௌந்தரியமா இருக்கக்கூடியவரும், ஒரு அங்கமுமே அழகா திவ்யாங்கம் சுகபத்மாசனஸ்திதம், சுகமா பத்மாசனத்தில் வீற்று கொண்டு இருக்கக்கூடியவரும் பூர்ணாம் ச புஷ்கலாம் தேவீம் கிருத்வா தக்ஷிண வாமயோஹோ பாஷ்வயோர் பிராஜமானாம் தம் சாஸ்தாரம் நவமி பூதையே அப்படின்னு ஒரு பக்கம் பூர்ணாம்பிகையும் இன்னொரு புஷ்கலாம்பிகையும் வீற்றிருக்க, அப்படிப்பட்ட மகாசாஸ்தாவை நிஷ்டகாமியார்த்தம் பொருட்டு நான் எது நினைக்கிறேனோ அது கிடைக்கும் பொருட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அழகான ஒரு தியான ஸ்லோகம் இது. ராஜனும் என்ன பண்ணினானா, சதா சாஸ்தாவையை சிந்தனை பண்ணி கொண்டு அவருடைய திருவடியை நினைச்சுண்டு வாழ்ந்துண்டு வந்தானா. ஆனாலும் அவ்வளவு பெரிய ஒரு பக்தனா இருந்தால் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கொடிய ஒரு நோய் வந்துடுத்து. என்ன நோயினே தெரிய மாட்டேங்கிறது. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்தாச்சு, யாரோ வந்து பார்க்கறா, எந்த தேசத்துலேருந்தெல்லாம் வைத்தியர்கள் வந்து பார்த்தாச்சு, பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறவன் தான். ஆனால் என்ன நோயினே தெரியாத ஒரு நோய் அந்த ராஜாவுக்கு வந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை ராஜாக்கு. இப்படி ஒரு கொடிய நோய் வந்துடுத்தே, சதா சர்வதா சுவாமியே நம்பின்னு இருக்கோமே, இப்படி ஒரு நோய் வந்துடுத்தேன்னு அவருக்கு மனசுக்குள்ள வருத்தம். எவ்வளவுதான் பக்தாளாக இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் மகானாக இருந்தாலும் கூட அவளுக்கு கஷ்டம் வர்றது ஏன்னாக பூர்வ ஜென்ம கர்மாதான் காரணம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினாக்க அதன் பலனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். பூர்வ ஜென்மால பாபம் பண்ணினாக்க அதன் பலனை இப்போ அனுபவிக்கிறோம். ஏன் சுவாமி இந்த ஜென்மாலே அனுபவிக்கப்படாதா? நான் இன்னைக்கு புண்ணியம் வந்து நாளைக்கு அதன் பலன் அனுபவிக்கப்படாதா? இன்னைக்கு பாபம் வந்தால் நாளைக்கு அதன் பலன் அனுபவிக்கப்படாதா அப்படின்னு கேட்டாக்க, புண்ணியம் பலன் அனுபவிச்சா நன்னாதான் இருக்கும் சுவாமி. பாபத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுதோ நம்ம பூர்வ ஜென்மால என்ன பாபம் பண்ணினோன்னு தெரியலையே, இப்போ இவ்வளவு கஷ்டம் படுறோம். அப்படி இருந்தாலும் இனிமே நம்ம பாவமே பண்ணப்படாதுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள பதியணும். அதுக்காக தான் சுவாமி அந்த மாதிரி வச்சிருக்கார். நீ என்ன பாபம் பண்ணேன்னு தெரிஞ்சு அதுக்கு பலன் அனுபவிச்சேன்னு சொன்னாக்க நம்ம துளிர் விட்டு போயிடும். இதுக்கு இந்த பலன் தானே கிடைக்க போகிறது, நம்ம என்ன வேணா பண்ணிக்கதாங்கிற எண்ணம் வந்துடுமா. அதுக்காக தான் நீ என்ன பாபம் பண்ணேனே தெரியலேன்னு நம்ம சொல்கிறோமே, எந்த ஜென்மா நம்ம பாபம் பண்ணினோமோ அதன் பலனை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிராரப்தம் சஞ்சிதம்னு கர்மா 2 வகையாக பிரிப்பா. சஞ்சித கர்மானா என்னன்னு கேட்டாக்க, நம்ம வந்து இனிமே பண்ண போகிறதான கர்மாக்கள் அது. பிராரப்தம்னா ஏற்கனவே பேங்க் பேலன்ஸ் மாதிரி சேர்ந்துருக்கு, பாவ புண்ணிய மூட்டை சேர்ந்துருக்கு ஏற்கனவே.
அதையெல்லாம் தான் இப்போ அனுபவிச்சுட்டே வரும். நம்ம பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுத்து நம்ம செலவழிக்கிற மாதிரி நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் பெரிய கணக்கு ஒன்று சேர்ந்துருக்கு. அந்த கணக்கு அனுபவிச்சு தீர்ற வரைக்கும் மோட்சம் கிடையாது. திரும்பி திரும்பி பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த வாழ்க்கை இருந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு முடிவுங்கிறதே கிடையாது. இந்த வாழ்க்கையும் சுகமா இருக்குமா கிட்ட கஷ்டம் தான் இருக்கு. இந்த லோகத்துல சுகத்தை விடவும் கஷ்டம் தான் ஜாஸ்தி. நம்ம சுகம்னு எதை நினைச்சுட்டு இருக்கோம் அது கஷ்டத்துல தான் கொண்டு போய் விடுறது. சுகம்னா அது ஒண்ணு மாத்திரம்தான், அது சந்தோஷம்னா ஒண்ணுதான். சுவாமியோட திருவடி அடையிறது மாத்திரம்தான் சந்தோஷம். மற்ற எல்லாமே கஷ்டம் தான் லோகத்துல. அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இந்த சுகதுக்கமான மரண ஜனனம் நீங்கணும்னு சொன்னாக்க சுவாமியினுடைய திருவடியை கெட்டியா புடிச்சுக்கணும். வேற வழியே கிடையவே கிடையாது. பகவானுடைய திருவடியை கெட்டியா புடிச்சுக்கணும். பாபமும் புண்ணியமும் பகவானுக்கே சமர்ப்பணம். நான் என்ன காரியம் பண்றேனோ அது உனக்கே சமர்ப்பணம் சொல்லிட்டு போயிட்டாக்க அது அத்தனை அவரை சேர்ந்துடுறது. அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு வேலை சுவாமிக்கு வந்துடுறது. நம்ம தலையில் அது விடியறது கிடையாது. அதனாலதான் சர்வம் சர்வேஸ்வரார்ப்பணம், பரமசிவனுக்கே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்கோ. நீ புண்ணியத்தை பண்ணாலும் சரி பாபத்தை பண்ணாலும் சரி அது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாக்க அதுக்கு வரக்கூடியதான ஒரு காரியத்தை சுவாமி பார்த்துப்பார்னு சொல்லுவார். தர்மத்தை எல்லாம் அழிச்சு தர்மத்தை காப்பாற்றக்கூடியவரே வந்தே சுப்ர விபூதி பூஷணமயம், விபூதியால் அலங்கரிச்சு கொண்டு அழகிய மேனியை உடையவரே, வேத்ரோஜ்வரம் பிரம்ப கையில ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவரே, சின்மயம் ஞானமே வடிவா பிரகாசிக்கக்கூடியவரே, அஜ்ஞானங்கிற இருட்டை அழிச்சு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியவரே வந்தே ராஜார்ச்சித பதம், ராஜாக்களால் பூஜை பண்ணப்பட்ட அழகிய திருவடிகளை உடையவரே, சம்பத் பிரதம் செல்வங்களை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடியவரே, ராஜராஜதான மகாசாஸ்தாவே உம்முடைய திருவடியே சரணம் அடைய எனக்கு வேற எந்த கதியுமே கிடையாதுப்பா. இந்த ராஜ்யங்கள் உம்முடைய கடாட்சத்தால தான் இந்த ராஜ்யமானது இருக்கு. உன் அனுகிரகம் இல்லைன்னா இந்த ராஜ்யமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு இந்த ராஜா வந்துட்டானே, துஷகன்கிற குரூரமான ஒரு ராஜன் வந்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் ரட்சிக்கணும். உன் திருவடியை தவிர்த்து கதி இன்னொன்னு கிடையாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டானா. சாஸ்தா பார்த்தாரா இவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ராஜாவினுடைய வடிவத்தை தான் தாங்கின்றாராம். மேருநந்தனுடைய வடிவத்தை தாங்கி கொண்டு சாட்சாத் மகாசாஸ்தாவை யுத்த காலத்தில் வந்துட்டாராம். தன் சைன்யங்கள் எல்லாம் புடை சூழ சாட்சாத் சாஸ்தாவை யுத்த காலத்துக்கு வந்துட்டார். ஆனால் பெருமை ராஜாக்கு. அதுதான் ஆச்சரியம். ராஜாவினுடைய வடிவத்தை தாங்கிட்டு சாஸ்தா வந்தார் இல்லை, மகா உக்ரமாக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். துஷகனுக்கு ஆச்சரியம் தாங்கல்ல. இந்த ராஜாக்கு தான் வியாதின்னு நினைச்சோமே, அவனால் வர முடியாதுன்னு நினைச்சோமே, இந்த ராஜாவை யுத்தம் பண்ண வந்துட்டானே எப்படி ஆச்சரியம், ஒண்ணுமே புரியலையேன்னு யோஜனை பண்ணுறதுக்கு கூட அவனால் முடியலையா. அந்த யோஜனை பண்ண அந்த நிமிஷத்துல அத்தனையும் சுவாமி சம்ஹாரம் பண்ணிட்டார். துஷகனை சம்ஹாரம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிண்டாயுதத்தால் துஷகனை சம்ஹாரம் பண்ணி ஒரு ஹூங்காரம் தானா, அந்த ஹூங்காரத்தால் அங்கே இருக்கிற அத்தனை சைன்யங்களையும் பஸ்பமா பண்ணிட்டார் சாட்சாத் அந்த மகாசாஸ்தா. ஒரு க்ஷணத்துக்குள்ள எரிஞ்சு சாம்பலா போயிடுது. அப்புறம்தான் தெரியறது சாட்சாத் சாஸ்தாவே தான் வந்திருக்கார் யுத்தம் பண்ணறதுக்கு அப்படின்னு. அப்புறம்தான் தெரியறது. ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாள். நம்ம ராஜா கோசரம் சாஸ்தாவே பிரத்யட்சமா யுத்தம் பண்ணான்னு சொன்னாக்க அவர் பெருமையை என்ன சொல்ல முடியும், சாஸ்தாவின் கருணையை என்ன சொல்ல முடியும்னு யோஜனை பண்ணி நமஸ்காரம் பண்ணும்போது யுத்த காலத்திலே அத்தனை சைன்யங்களும் அப்படியே மறைஞ்சு போயிடுது. சாஸ்தாவும் சாஸ்தா சைன்யங்களுமே யுத்தம் பண்ணினாளா, சைன்யங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. ராஜாவினுடைய பூஜை அறையில தோண்டி சாஸ்தா சொன்னாரா, ராஜன்னு நீ ஒரு கவலையும் பட வேண்டாம்பா, உனக்காக உன் வடிவத்திலேயே தாங்கிக் கொண்டு உன் வடிவத்தை எடுத்து நானே யுத்தம் பண்ணினேன். அந்த ராஜன் அழிஞ்சு போயிட்டான். இனி நீ ஒரு கவலையும் படணுங்கிற அவசியமே கிடையாது. இத்தனை காலம் உன்னை வாட்டின நோயும் இந்த க்ஷணத்திலேருந்து மறைஞ்சு போகட்டும். இத்தனை கஷ்டப்பட்ட இல்லையா நீ, அந்த நோயும் போகட்டும். இந்த லோகத்துல தீர்காயுஷோட இருந்து இந்த பிரம்மாண்டத்தை எல்லாத்தையும் அரசாட்சி பண்ணி கடைசியில் என்னுடைய திருவடி அடைகிற மோட்சத்தை நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு அந்த சாஸ்தா அனுகிரகம் பண்ணி அந்த க்ஷணம் மறைஞ்சு போனாரா. அப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியாம் அந்த சாஸ்தா. சிவப்பிரதாகினம் பக்த தெய்வத்தம் பாண்டிய பாலகம் சார்தூல துக்தஹார்தாரம் சாஸ்தாரம் பிரணதோஷ்மியகம் திரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூட்டம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வத்தம் அப்படின்னு சிவ பிரதாயினம் பரமசிவனை கொடுக்கக்கூடியவரும் அப்படின்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். மங்களத்தை கொடுக்கக்கூடியவரும் பரமசிவனுடைய குமாரனும் பக்த தெய்வதம் பக்தர்களுக்கு தெய்வமானவரும் பக்தர்கள் கேட்கிறதை கொடுக்கக்கூடியவரும் பாண்டிய பாலகம் பாண்டியனுக்கு குமாரனாக பிறந்தவரும் சார்தூல துக்த ஹார்பாரம் புலிமேல் அமர்ந்து கொண்டு புலியை தன் வாகனமாக உடையவரும் சாஸ்தாரம் பரதோஷ் அந்த சாஸ்தாவனுடைய திருவடிகையை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு. திரியம்பக புராதீசம் திரியம்பகபுரம் சேங்காதிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடியவரும் கணாதிப சமன்விதம் கணபதிக்கு சமமானவரும் கஜாரூட்டம் யானையை வாகனமாக உடையவரும் அகம் வந்தே அந்த சாஸ்தாவை ஸ்மரிக்கிறேன். அந்த சாஸ்தாவை என்னுடைய குலதெய்வதம் சாஸ்தாரம் குலதெய்வதம் என் குலதெய்வமான உங்களையே ஸ்மரிக்கிறேன். உங்களை விடவும் கருணாமூர்த்தி லோகத்தில் இருக்க முடியுமான பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ராஜா அதிலிருந்து சாஸ்தாவையை ஸ்மரிச்சு கொண்டு அவருடைய திருவடிகளிலேயே கலந்து மறைஞ்சா அப்படிங்கிறது ஒரு வரலாறு.